Hi viewers, welcome to Sujitra Kitchen. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபேஸ் வாஷ் க்ரீம் வந்து வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போறோம். பான்ஸ் மாதிரியான ஃபேஸ் வாஷ் க்ரீம் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி செய்யணும்ன்றது. நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் ரேட் பாத்தீங்க அப்படினா பான்ஸ் உடைய க்ரீம் உடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 87 ல இருந்து 100 ரூபீஸ் குள்ள கிடைக்குது. வெறும் 100 ml வந்து உங்களுக்கு அவ்வளவு ரேட் கிடைக்குது. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் செலவுலயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து சோப் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 கிராம் தேவை. இது எங்கெங்க கிடைக்குதுன்றது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்பயே நான் சொல்கிறேன். அமேசானில் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது, கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்குது. அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் தேவை இதுக்கு. அப்புறம் ஆலிவ் ஆயில், அதுக்கு அடுத்தது வந்து ஹனி, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் நான் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து சோப் பேஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 10 கிராம் சோப் பேஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து 50 கிராம் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து உருகணும். இது நல்லா உருகுனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆலிவ் ஆயிலெல்லாம் எப்படி சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இது நல்லா உருகிடுச்சு. இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா பொங்கி வரணும். இது நல்லா பொங்கி வர டைமில் வந்து நம்ம வந்து இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் சேர்க்கணும். இதுக்கு அடுத்தது ஹனி சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வர வரையுமே சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்குங்க. 2 ட்ராப் அளவு வந்து பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம். ஜாஸ்மின் பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பர்ஃப்யூம் இருக்கோ அந்த பர்ஃப்யூமை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டது இது நல்லாவே வந்து ஆறணும். ரொம்ப நேரம் ஆகும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த க்ரீம் பதத்துக்கு வரும். க்ரீம் பதத்துக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் பதத்துக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்க. ஒரு கெட்டி தன்மையாக இருக்குது பாருங்க. எப்படி நமக்கு அப்படியே ஒரு ஜெல் பதத்துக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஸ்பூன் போட்டு நல்லா இப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பெண்ட் பண்ணிங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி பதத்துக்கு நமக்கு வரும். நான் பாருங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பான்ஸ் க்ரீம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து இதை வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் வந்து இது நம்ம ரெடி பண்ண க்ரீமு. இப்போ பான்ஸ் க்ரீம் வந்து அதே மாதிரி பதத்துக்கு இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றத பாருங்க. ஏதாவது உங்களால் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஒரே மாதிரி பதத்துக்கே நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் நல்ல நுரத்தன்மை வருதான்றத. இப்போ வாங்க நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் நல்ல நுரத்தன்மை கிடைக்குதான்றது. நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கின்ல வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எப்படி நுர வருதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் ரொம்ப மைல்டாக தான் எடுத்தேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ நுர வருது பாருங்கள். நமக்கு எப்பொழுதுமே வந்து க்ரீம்லாம் வந்து செலக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அதுவும் ஃபேஸ் க்ரீமாக முக்கியமாக செலக்ட் பண்ணும்போது நல்ல நுர வருதா நம்மளுக்கு நல்ல ஸ்டாட்டிஃபிகேஷனாக இருக்கான்றதை தான் நம்ம பார்ப்போம். அந்த விதத்தில் வந்து நம்ம வீட்டில் செய்கிற அந்த ஹோம்மேடு அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது பாருங்கள். பான்ஸ் க்ரீம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி பதத்தில் தான் இதுவுமே இருக்குது. எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களோட இதில் வந்து ஹனியும் ஆலிவ் ஆயிலும் சேர்த்ததுனால உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோயிங்காக வச்சுக்கும். நம்ம வாஷ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் என்னுடைய கை பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. நான் ரெகுலராகவே இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தான் இது. இப்போ நல்லா நம்மளுக்கு இந்த க்ரீம் வந்து பான்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நமக்கு வந்து சூப்பராகவே வேலை செய்யுதுங்க. இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு டைமிங்கும் ரொம்ப சேவிங்காக இருக்கும். 5 நிமிஷம் தான் எனக்கு டைமிங் ஆச்சு. அந்த டைமிங்குள்ளே நான் உங்களுக்கு இது வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ கடையில் வாங்கி மணியை வேஸ்ட் பண்ணுறதை விட எல்லா வீடியோலையும் இது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வாங்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் நம்மளுக்கு க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் அத்தனையுமே வந்து நமக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.